என்னுடைய கணவர் மார்ட்டின் சார் அவர்கள் நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வெற்றி அடைஞ்சது வந்து பெரிய நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே. இது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் ஸ்டாஃப்ஸில் இருந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் அவங்களுக்கு 25th இயர்ஸு இது கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு நாங்கள் 30 lakhs என்னுடைய கணவர் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம், அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு. ஒரு 5 yearsஆகவே இதை பற்றி நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். இது வந்து பல போராட்டங்கள் சொல்லலாம். பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த வெற்றி கிடச்சிருக்குது என்னுடைய கணவருக்கு. அது மாதிரி கூட இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு எல்லாம் ஒற்றுமையாக, அந்த ஒரு மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்தாதான் நம்ம வந்து ஒரு வேலையாக இருக்கட்டும் இதாக இருந்தாலும் நம்ம மேலே மேலே வர முடியும். அது மாதிரி வந்து எங்களுடைய கணவர் வந்து இவ்வளவு தூரம் உயர்ந்ததுக்கு வந்து காரணம் அவங்களுக்கு கூட இருந்த குழுமங்களின் தலைவர் சாண்டியாகோ மார்ட்டின் வணிக உலகிற்கு வந்து 50 ஆண்டுகளை கடந்ததை முன்னிட்டு பாராட்டு விழாவும், மார்ட்டின் குழுமங்களில் 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய 50 பணியாளர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கும் விழாவும் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மார்ட்டின் குழுமங்களின் தலைமையகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இவ்விழாவில் அன்னபூர்ணா குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன், கேஜி மருத்துவமனையில் தலைவர் மருத்துவர் பத்மஸ்ரீ பக்தவத்சலம், இலங்கையின் முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் கவர்னர் செந்தில் தொண்டமான் அவர்களும், தனா எம்பெக்ஸ் உரிமையாளர் கமலக்கண்ணன் கலந்து கொண்டு சாண்டியாகோ மார்ட்டின் பணியாளர்களையும் வாழ்த்தினார். மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் கடந்த 29 வருஷமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் பல ஊர்களுக்கு வேலைக்கு சென்று வரும்போது அங்கே எல்லா இடத்துலையும் எனக்கு உறுதுணையாக இருந்து பல உதவிகளும் பண்ணியிருக்கிறார். என் குடும்பத்திற்கு மிகவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். விருதுக்கு நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. சாரு நமக்கு கற்றுக் கொடுத்த என்ன தெரியுமா, உண்மையான உழைப்பு, உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான். எந்த எதிர்பார்ப்பும் கூடாது. அது இருந்தால் எல்லா மனிதனும் முன்னுக்கு வரலாம். எந்த தத்துவத்தை சார் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆரம்ப நிர்வாகத்தில் பார்ட்னர் நிர்வாகத்தில் நாங்கள் ஜாயின் ஆனோம். அன்னைக்கு எப்படி இருந்தாரோ எங்கள் தலைவர் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கார். அவரோட எனக்கு விசுவாசத்தை கிட்டத்தட்ட 32 வருஷமாக உழைச்சிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு இந்த ஆண்டவனுக்கும் அவர் தான் எனக்கு அருள் புரியும். எங்கள் குடும்பத்துக்கு இது வந்து மகிழ்ச்சியான சந்தோஷம், மகிழ்ச்சியான சந்தோஷத்துலேயும் சந்தோஷம். இப்போ இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், நான் நினச்சி பார்க்காத ஒரு காரியம் இப்பொழுது நடந்திருக்கு. இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நான் இதே போல் இன்னும் பல ஆண்டுகள் இந்த இது வளரணும். அக்காவும் அண்ணனும் என் குடும்பத்துக்காக நிறைய அவங்க எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணலாம் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்காவும் வந்து எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் நம்மளை பார்ப்பாங்க. ஒரு வேற்றுமையை வேலை செய்கிறவங்க தானே ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க. நல்லா பார்த்துப்பாங்க அவங்க எங்களை. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் கூட வாங்கி கொடுக்குறதுக்கு தர மாட்டாங்க. சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமாக இருந்தாலும் கூட டக்குன்னு உடனே சாப்பாடு சாப்பிட்டியான்னு கூட கேட்பாங்க. ஏன்னா லேட் ஆகி நம்ம சாப்பிடாம உட்காந்தாலும் சாப்பிட்டியா உடனே தட்டில் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா பார்த்துப்பாங்க. சார் அது மாதிரி தான். அவங்க டெய்சிமாவாக இருக்கட்டும், சார்லஸ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க சார். எனக்கு 76 வயசு ஆச்சு, இவருக்கு 79 வயசு ஆச்சு. இன்னும் எங்களை அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் பாவிச்சுட்டு எல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம். ஆனால் அவர் வந்து பயந்துட்டே பேசுவோம். அவர்கிட்ட ஏதாவது சொல்லுவார். ஆனால் அவர் வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட திட்ட மாட்டார். அந்த மாதிரி இது வரைக்கும் போனங்காட்டி நாங்கள் இத்தனை வருஷம் வந்து 30 years அவர் கூட ஜேர்னி பண்ண முடிஞ்சிச்சு. நான் ஜாயின் பண்ணும்போது கையில் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன ஃபைலுன்னு கேட்டார். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டுன்னு பார்த்துன்னு, ஓ கம்ப்யூட்டர் படிச்சிருக்கியா அப்படின்ட்டு உடனே கம்ப்யூட்டர் செக்ஷனில் போய் ஜாயின் பண்ணிக்க சொன்னார். அவரை பொறுத்தளவு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதையே கரெக்டாக கேப்சர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவார். பட் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப சர்ப்ரைஸாக சீக்ரெட்டாக வச்சு திடீர்னு வர சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு இவ்வளோ செஞ்ச முதல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்லிக்கிறோங்க. எங்களுக்கு இவ்வளோ இதாக பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்கேயோ சிவகங்கையில் ஒரு சின்ன ஊரில் பிறந்து கிட்டத்தட்ட 40-50 வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு வந்து தன்னுடைய சொந்த உழைப்பை மட்டும் நம்பி கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே வந்து அவர் கட்டி அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதில் வந்து அந்த பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் மூலமாக வந்து இன்றைக்கி பல குடும்பங்களை வந்து இத்தனை வருஷமாக வாழ வச்சிட்ருக்காரு. தன்னுடைய வெற்றி என்பது தன்னுடைய தனிப்பட்ட வெற்றி என்பதல்ல, தன்னுடன் சேர்ந்து வேலை செய்கிறவங்களுடைய எல்லாருடைய வெற்றி அப்படிங்கிறதுல ரொம்ப அதை வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்து இன்றைக்கி வந்து அவர் கூட இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணியிருக்காரு.
ஸோ நான் முருகேசன் ஃபேமிலி அப்படிங்கிறத விட ஒரு வகையில் வந்து நான் மார்ட்டின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் ஜான்குமார், முன்னாள் அமைச்சர், பாண்டிச்சேரியிலிருந்து முதலாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ. என்னுடைய பழைய தொகுதியான காமநகர் தொகுதியில் தான் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து இப்போ தற்சமயம் எம்எல்ஏ இருக்கார். நான் வந்து என்னுடைய மார்ட்டின் ஐயா கூட வந்து குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட 40 வருஷமாக நாங்கள் வந்து ஒன்றா பயணம் பண்ணுறோம். இந்த அளவுக்கு ஐயா வந்து இவ்வளோ சிறப்பான முறையில் மேலே வந்தாருன்னா அவருடைய ஒரே ஒரு நேர்மை தான் எங்களுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தது. இருக்கிற அத்தனை லாட்சி வியாபாரிகளையும் நேர்மையானவர்களாக ஆக்கிய ஒரே ஒரு பெருமை அவருக்கு தெரியும். அவருடைய நேர்மை தான் இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து மேலே வந்தாங்க. அன்றைய காலகட்ட லாட்டரியில் வந்து கேன் கோதம் கொடி கட்டி பிறந்தாங்க. அவங்கள எல்லாரையும் அப்படியே துச்சமாக தள்ளிட்டு நாங்கள் இவருக்கு மார்ட்டின் அப்படின்ற ஒரே ஒரு இவருடைய லாட்சிட்டு மட்டும் தான் தொடர்ந்து எடுத்து விற்க ஆரம்பித்தோம். எங்கள் ஐயாவுடைய நேர்மை தான் இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி லாட்டரியில் கிங்காக இருந்து இன்றைக்கி அதாவது தொடர்ந்து தமிழகத்திலையும் அந்த கோவையிலையும் வந்து மிகப்பெரிய சிறப்பான முறையில் வந்திருக்காரு. திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களோட கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர், நிர்வாக பொதுச் செயலாளர் நான். இங்கே மார்ட்டின் ஐயா 50 வருடம் அவருடைய வியாபார சாம்ராஜ்யத்தை உருவாக்கி 51வது வருடத்தை எடுத்து அடித்து வச்சிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயது இல்லை, வணங்குகிறேன். இந்த 50 வருட உழைப்போட பலன்தான் எல்லாருக்கும் இப்போ மக்கள் சேவை செய்யறதுக்கு அவரோட புதல்வன் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் மூலமாக எல்ஜிகே கட்சி உருவாகிருக்கு. அதன் மூலமாக நிறைய சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக நிறைய பொது சேவைகள் செய்கிறதுக்கு அவர் கூட நாங்களும் வந்து துணை நிற்கிறோம். அவரோட பயணத்தில் நாங்களும் ஒரு அங்கமாக இனி வருங்காலத்தில் இருப்போங்கிற நம்பிக்கையில் எங்களோட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போது இந்த 25 ஆண்டு காலம் அவர் கூட ட்ராவல் பண்ண அத்தனை பேருக்கும் 30 லட்ச ரூபா ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தது மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அதை இந்த மாதிரி எந்த ஒரு மனிதர்களும் இருந்துட்டால் எல்லா வயசுலும் எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். யாருக்கும் இந்த மனசு வராது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசோடு அவர் வந்து எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய ஃபண்டு தொகையை கொடுத்துருக்கிறாரு. இது அவரோட பெருந்தன்மையை காட்டுது. அதேமாரி அவரோட புதல்வர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ அவர்கள் பாண்டிச்சேரியில் எல்லா மக்களுக்கும் எல்லாமும் செய்யறதுக்காக வந்து களமாக இறங்கியிருக்காங்க. அவரோட நாங்கள் துணை நிற்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது.